அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த மார்க்க விவாத தளத்தில் முக்கியமான ஒரு விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவாதத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மார்க்கத்தின் பாதுகாப்பு பற்றிய நிலைப்பாடு என்ன. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பரவலாக இவ்வளவு காலமாக மார்க்கமாக பாதுகாக்கப்பட்ட வந்த ஹதீஸ்களை அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எங்களுடைய அறிவுக்கு முரண்படுகிறது, யதார்த்தத்துக்கு முரண்படுகிறது என்று சொல்லி ஹதீஸ்களை தாறுமாறாக மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்படி ஹதீஸ்களை மறுத்து கொண்டே சென்றால் மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மை கேலிக்குத்தாகிறது என்பது நம்முடைய வாதம். அந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஹதீஸ்களை பதிவு செய்து அதை பாதுகாத்த அறிஞர் பெருமக்கள் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து ஹதீஸ்களை தரம் பிரித்து அதிபாலர்கிட்ட ஏற்பட்ட சின்ன சின்ன பிழைகளை கூட சரி கண்டு மார்க்கத்தை ஹதீஸை மிக தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாதுகாத்து வந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அறிஞர் பெருமக்கள் மூலமாக தான் மார்க்கத்தை பாதுகாக்கிறான். அவங்க தான் ஹதீஸ்களை தரம் பிரித்து மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். அப்போ அந்த நபர்கள் அனைவர் மூலமாக எந்த அறிஞர்களும் கண்டுபிடிக்காம வரலாற்றில் வந்த லட்சோப லட்ச அறிஞர்கள் இவ்வளவு 1400 வருஷமாக கண்டுபிடிக்கப்படாத ஹதீஸ்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், அது குர்ஆனுக்கு முரணா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னோம்னா இங்கே முதல்ல என்ன அடிபடுது. அப்போ அல்லாஹ்வால இவ்வளவு காலமாக யாரை வைத்தும் கண்டுபிடிக்கப்படாமல் மார்க்கம் பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருந்து விட்டதா, மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மை கேலிக்குத்தாகி விட்டதா என்பது இங்கே மிகப்பெரிய கேள்வியாகுது. இல்லை முன் சென்ற மக்கள் மறுத்திருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா வடிகட்ட கூட்டங்களும் தெளிவாக வரலாற்றில் அடையாளம் காண செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு சிறிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் அதோடு என்ன செய்யப்பட்டிருக்கு, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஹதீஸ்களை மறுப்பது தான், அதான் குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்லி ஹதீஸ்களை மறுப்பது தான் சத்தியமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, லா தஸாலு த்வாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக் யௌமல் கியாமா. முஸ்லீமுடைய அறிவிப்பு. அதாவது என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம், சத்தியத்தில் ஒரு கூட்டம் வெளிப்படையாக லாஹிரீன வெளிப்படையாக சத்தியத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சத்தியத்தில் அறியப்பட்ட ஹதீஸை பாதுகாத்த அறிஞர்கள், ஏன்னா ஹதீஸை பாதுகாத்த அறிஞர்கள் சத்தியத்தில் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த அவங்களுடைய ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ சத்தியத்தில் உள்ள அறிஞர்கள் யார் என்ன செய்யலை, இவங்க மறுக்கக்கூடிய ஹதீஸ்களை மறுக்கவில்லை அப்படின்னா, அப்போ யாருமே மார்க்கத்தில் இது வரைக்கும் அறிஞர்கள் யாரும் மறக்கலைனா, அப்படி அல்லாஹ் யாரை வச்சு மார்க்கத்தை பாதுகாத்தான்? இப்போ அல்லாஹ் இவ்வளவு காலமாக பாதுகாக்க விட்டுட்டானா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்கம் தெளிவானது, சத்தியமானது என்று தெளிவாக சொல்கிறாங்க. எல்லா காலத்திலும் இந்த மார்க்கம் சரியான கருத்தில் பின்பற்றப்பட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தவறாக விளங்கி கொண்டு இது வரைக்கும் எந்த அறிஞர்களும் முரண்படாமல் விளங்கி வந்த விஷயங்களை நீங்கள் முரண்பாடாக சித்தரிக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுடைய புரிதலில் தான் கோளாறு இருக்குது. அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இல்லை எங்களுடைய புரிதல் நாங்கள் சரி காண்போம், மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மைக்கு கேள்விக்குத்தானு பரவாயில்லை என்று நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னா அப்போ அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ வருஷமாக அல்லாஹ் ஏன் இந்த ஹதீஸை அடையாளம் காணாமல் மார்க்கத்தில் தவறான செய்தியை மார்க்கமாக நம்பி பின்பற்றினாங்கன்னா, அது மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மைக்கு கேலிக்குத்தாக தான் இல்லையா? இல்லை கேலிக்குத்தாகலை அப்படின்னா அதை நிறுவுங்க. அப்போ மார்க்கமாக தவறான செய்தியை மார்க்கமாக பின்பற்றப்பட்டு விட்டால் இப்போ மார்க்கத்தினுடைய அந்த பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ அல்லாவே என்ன செய்யலை, இவ்வளோ வருஷமாக பாதுகாக்காமல் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு அபாண்டமான கருத்து அங்கே வருது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது நீங்கள் இவ்வளவு நுணுக்கமாக ஹதீஸ்களையில் அறிஞர் பெருமக்கள் மிக நுணுக்கமாக நிபந்தனைகள் போட்டு ஒரு அடிப்பாட்டு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிஞர்கள் சரி கண்டு அதை எப்படியான வார்த்தை என்று அடையாளம் கண்டு அதை அடையாளப்படுத்தி ஒவ்வொரு அறிவிப்பாளர் ரீதியாக இவர் பிள்ளை இந்த வார்த்தையில் தவறு விட்டார் சொல்லி ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிஞர் பெருமக்கள் கவனித்து தான் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அறிஞர்கள் முழு ஹதீஸையும் கவனிக்காமல் போயிட்டாங்க, முழு சம்பவத்தையும் கவனிக்காமல் போயிட்டாங்க. அந்த முழு ஹதீஸும் முழு சம்பவமும் மார்க்கத்தினுடைய அந்த பெரிய விஷயத்தை பேசுது, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்குது, அது மார்க்கத்தில் சிறுக்க போதிக்குது, மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கு முரணா இருக்குது
அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அறிஞர்களாலும் இவ்வளவு உங்களுடைய உங்களுடைய பார்வையில், நான் பொதுவாக சொல்கிறேன், அது குரானுக்கு முரண்படுதா இல்லையான்னு ரெண்டாவது பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பார்வையில் வந்து இவ்வளவு தெளிவாக குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை அந்த அறிஞர் பெருமக்கள் பதிவு செஞ்சுட்டாங்கன்னா, அப்போ அந்த அறிஞர் பெருமக்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, முதலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை பாதுகாக்காம போயிட்டானா அப்படிங்கிற ஒரு அபாண்டம் வரும். சரிங்களா? இப்போ எந்த சத்தியத்தில் உள்ள அறிஞர்களும் இந்த ஹதீஸை மறுக்கலைன்னா, அப்போ வந்து சத்தியத்தில் உள்ள கூட்டம் இல்லைங்கிற கருத்து வந்துடும். அப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்யுங்க, நீங்கள் தெளிவாக போய் சொல்லுங்கள். அப்படி இருந்தாங்கன்னா அதை தெளிவாக வரலாறு ரீதியாக இந்த சத்தியத்தில் உள்ள அறிஞர்கள், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள், இவங்கெல்லாம் இந்த ஹதீஸை மறுத்துருக்குறாங்க, அப்போ வந்து மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு விட்டது அப்பயே என்று நீங்கள் சரியாக நிறுவனம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஹதீஸ்களை அறிஞர்கள் நுணுக்கமாக மிக தெளிவாக எப்படி இருக்கிறாங்க, ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து நிபந்தனைகள் இட்டு, அவ்வளோ நிபந்தனைகள் சுப்ஹானல்லாஹ், அதை எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ நுணுக்கமாக எப்படி இருக்கிறாங்க அறிஞர்கள் வந்து நிபந்தனை இட்டு ஹதீஸை பதிவு பண்ணாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய வசனத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை வந்து அறிஞர்கள் வந்து பதிவு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ஹதீஸை மறுக்கிறீங்க. அப்படி மறுத்தீங்கன்னா அப்போ நம்ம திரும்பி கேட்குறோம், அந்த அறிஞர்கள்ட்ட இருந்து எப்படி ஏனைய செய்தி ஏற்றுக்கொள்வீங்க? அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பதில் சொல்லுவீங்க, அதெல்லாம் குரானுக்கு முரணாக இல்லாமல் இருக்கும், இப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், அதை ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. சரிங்களா? நம்ம திரும்பி கேட்குறோம், அப்படி இல்லை, அதாவது குரானுக்கு முரணாகத்தான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி வந்திருக்குமா? அது அது மட்டும்தான் குரானுக்கு முரணாக மட்டும்தான் இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்குமா? இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு முரணாக மட்டும்தான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி வந்திருக்குமா? அப்படி இல்லையே. சந்தேகத்தை தூண்டினோம்னா சந்தேகம் விரிவடையும். அப்போ குரானுக்கு முரண் இல்லாத வகையிலும் இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு முரண் இல்லாத வகையிலும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வந்திருக்காதான் நிறுவுங்க. தெளிவாக வந்து பார்க்குறோம், எத்தனையோ செய்திகள் வந்து நம்ம அறிஞர்கள் இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர் அடையாளம் கண்டு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று பதிவு பண்ண செய்திகள், பல செய்திகள் குரானுக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ வந்து குரானுக்கு முரணாக இல்லாமையும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அறிஞர்கள் மூலமாக அறிஞர்கிட்ட சொல்லப்பட்டிருந்தா, ஒரு குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை கூட உங்கள் பார்வையில் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா, அப்போ குரானுக்கு முரண் இல்லாத இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்ட அந்த செய்திகளையும் நிச்சயமாக அறிஞர்கள் உங்கள் பார்வையில் நிச்சயமாக அறிஞர்கள் ஹதீஸ்கள் என்று தான் பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்து அங்கே அடிபட்டு போச்சு. அப்போ ஹதீஸ்களை இமாம்கள் இருந்து நீங்கள் எந்த ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா நிறுவனம் தெளிவாக நிறுவனம் இல்லை, குரானுக்கு முரண் இல்லாத செய்திகள் வந்து எல்லாமே சரியாக தான் இருக்குது, அப்போல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை வராது, குரானுக்கு முரணாக மட்டும்தான் இட்டுக்கட்டு சொல்லியிருப்பாங்க என்று நீ நிறுவனம். அப்படி இல்லைங்கிறத நம்ம எடுத்து காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்போ வந்து அறிஞர்கள் வந்து தெளிவாக பதிவு பண்ணி இருக்கும் பொழுது, மார்க்கத்தை அல்லாஹ் தெளிவாக பாதுகாத்திருக்கும் பொழுது நீ சந்தேகத்தை தோணுனீங்கன்னா அந்த சந்தேகம் விரிவடையும். அப்போ அந்த ஹதீஸ்களை தூளை இமாம்கிட்ட இருந்து எந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முடியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம், இதில் ஒவ்வொன்றா கவனிச்சு பதில் சொல்லுங்கள். சரிங்களா? நான் ஒவ்வொன்றா மொத்தமாக அந்த கேள்வியை வந்து தொகுத்து நான் சொல்லுவேன் கடைசியாக. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குரானுக்கு முரண்படுது என்று தான் என்ன பண்ணுறீங்க, அந்த ஹதீஸ்களை மறுக்கிறீங்க. கேட்டால் என்ன சொல்கிறீங்க, ஒரு பொய்யரை பிடிச்சி இமாம்கள் வந்து நம்பகமானவங்க என்று பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறீங்க. சரிங்களா? அப்போ நம்ம திரும்பி கேட்குறோம், குரானுக்கு முரண் இல்லாத செய்தி என்று எவையெல்லாம் இமாம்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லியிருக்கிறாங்களோ, அறிவிப்பாளர் பொய்யர் என்று சொல்லியிருக்கிறாங்களோ, அந்த செய்தி நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அது குரானுக்கு முரணாக இல்லையா? எத்தனையோ செய்திகள் வந்து குரானுக்கு முரண் இல்லாமல் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கா இல்லையா? அது அறிஞர்கள் வந்து அறிவிப்பாளர் ரீதியாக இட்டுக்கட்டப்பட்டவர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எப்படி குரானை எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஹதீஸ்களை மறுப்பதற்கு மட்டும்தான் குரானை தூக்கி பிடிக்கிறீங்க, ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதற்கு குரானை பார்ப்பது இல்லை. சரிங்களா? நீங்கள் அந்த எப்படி வந்து சொல்கிறீங்க, சரியான அறிவிப்பாளர், ஏதாவது இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளரை வந்து இமாம்கள் வந்து பொய்ய சரியானவர் என்று பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் எப்படி கண்டுபிடிச்சோம்னா அது வந்து குரானுக்கு முரணாக இருக்குது, அப்போ இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளரை வந்து இமாம்கள் சரியானவர் என்று சொல்லிட்டாங்க என்று நீங்கள் சொல்கிறீங்க. அதே திரும்பி நம்ம பார்க்க உல்டாவாக போடுங்க. அதே போல தான் குரானுக்கு முரண் இல்லாத செய்திகள் வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று இமாம்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்கே நீங்கள் இப்படி சொல்லாமா இல்லையா, சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அறிஞர்கள் வந்து இந்த செய்தியை பாருங்கள், இது குரான் அடிப்படைக்கு முரணாக இல்லை, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணாக இல்லை, ஏனைய செய்திகளுக்கு துணை சான்றாக கூட இருக்குது, அப்போ இந்த செய்தி வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அறிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க,
ஒரு நல்லவரை பிடிச்சி இட்டுக்கட்டப்பட்டவர்னு சொல்லிட்டாங்க என்று அப்படி திரும்பி நம்ம கேட்கலாமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? ஹதீஸ்களை மறுப்பதற்கு மட்டும்தான் குர்ஆனையை வச்சு நீங்கள் மறுக்கிறீங்க. குர்ஆனை வந்து நீங்கள் அடிப்படையாக வச்சுருக்கிறீங்க. ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் குர்ஆனை வந்து வைக்கல. அப்போ ஒரு தரப்பில் தான் நீங்கள் செயல்படுறீங்க. இன்னொரு தரப்பில் வந்து என்ன செய்யலை, நீங்கள் வந்து முழுமையாக செயல்படவில்லை. முழுமையாக குர்ஆனை வைத்து நீங்கள் ஆராய்ந்து ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம வந்து தெளிவாக பார்க்குறோம். அப்போ இமாம்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஹதீஸ்களை எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னோம்னா அப்போ இவ்வளவு சந்தேகங்கள் வருது. அது எல்லாத்தையும் என்ன ஒவ்வொன்றாக நீங்கள் வந்து எனக்கு தெளிவாக நிறுவனம். சரிங்களா? நிறுவாமல் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கடந்து போக கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு காலமாக மார்க்கத்தை பாதுகாக்க விட்டானா அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவாக என்ன செய்யணும், பதில் சொல்லணும். சரிங்களா? ரெண்டாவது வந்து இமாம்கிட்ட இருந்து எந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆனுக்கு முரண் இல்லாத வகையிலும் செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டு சொல்லியிருக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இமாம்கிட்ட இருந்து நம்ம எந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குர்ஆனுக்கு முரணாக இருக்கக்கூடிய செய்தியை கூட உங்கள் பார்வையில் இமாம்கள் வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பார்க்காம, இப்போ குர்ஆனுக்கு முரண் இல்லாத செய்திகள் எவ்வளோ இட்டுக்கட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ அவைகளையும் வந்து இமாம்கள் வந்து நிச்சயமாக அதை ஆராயாமல் பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க என்று சந்தேகித்து இமாம்கள்ட்ட இருந்து எந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குர்ஆனுக்கு முரணாக உள்ள செய்தியை நாங்கள் மறுக்கிறோம்னா குர்ஆனுக்கு முரண் இல்லாத செய்திகளை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ வந்து மறுக்கிறதுக்கு மட்டும் தான் குர்ஆனை தூக்கி பிடிக்கிறீங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு குர்ஆனை வந்து தூக்கி பிடிக்கிறது இல்லை என்று மூணாவது விஷயம் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த மூணாவது விஷயத்துக்கும் தெளிவாக என்ன செய்யணும், நீங்கள் மறுப்பு சொல்லணும். அடுத்த நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, ஹதீஸ்களை மறுக்கிறீங்க. அந்த ஹதீஸ்களில் வந்து எந்த அறிவிப்பாளர் இட்டுக்கட்டி சொன்னார் என்று உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியலை. அறிவிப்பாளர் யார் இட்டுக்கட்டி சொன்னார் என்று நீங்கள் மறுக்கக்கூடிய எந்த செய்திகளையும் நீங்கள் வந்து சொல்ல முடியலைன்னா அப்போ அதுவே என்ன சொல்லுது, அந்த செய்தி சரியானது தான், நாம தான் தவறாக விளங்கிட்டோம் என்று நம்ம புரியணுமா இல்லையா? நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த அடிப்படையை விட்டு போட்டு நீங்கள் உங்களுடைய புரிதலை சரி கட்டுறீங்கன்னா அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக பதில் சொல்லணும். சரிங்களா? ஏன்னா அறிவிப்பாளர் சரியாக இருந்துட்டார்னா ஹதீஸ் சரியாக தானே இருக்கணும். அது எப்படி அறிவிப்பார் வந்து சரியாக இருந்தாருன்னா ஹதீஸ் வந்து தப்பாயிடுமா? இவ்வளவு காலமாக எல்லா எந்த அறிஞர்களாலும் அறிவிப்பாளர் வரிசை கண்டுபிடிக்கப்படாமல் போகுமா? எப்படி போகும்? ஒரு நபர் வந்து இமாம் புகாரி மட்டும் சொல்லக்கூடாது. இமாம் புகாரி மட்டுமல்ல, இமாம் புகாரி கித்தாபுகளையும் பல இமாம்கள் வந்து ஆராய்ந்து அதுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. இப்படி லட்சோபலட்ச இமாம்கள் வந்து வந்து யாராலும் கண்டுபிடிக்கப்படாமல் போகுமா? அப்படி எப்படி சாத்தியப்படும்? ஏன் உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னோம்னா இது அடிப்படைக்கு தோதுவானதா, அடிப்படைக்கு எதிரானதா? அப்போ நீங்கள் வந்து அடிப்படை சிந்தனைக்கு மாற்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க, உங்களோட நிலைப்பாடை வந்து சொல்கிறீங்க மக்களுக்கு. அப்போ வந்து என்ன சொல்கிறீங்க, அறிவிப்பாளர் வந்து இட்டுக்கட்டப்பட்ட இருந்திருக்கலாம், இமாம்கள் கண்டுபிடிக்காமல் போயிருக்கலாம், அது சாத்தியம் இல்லை, போயிருக்கலாம், சாத்தியமற்ற சாத்தியமற்ற நிறுவனம். சரிங்களா? அப்போ வந்து அறிவுபூர்வம் நிறுவனம். அப்போ வந்து யாராவது இட்டுக்கட்டப்பட்டவர் இருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஹதீஸில் வந்து அந்த அறிவிப்பாளர்கிட்ட இருந்து நீங்கள் ஏனைய செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க கேட்டால் என்ன சொல்வீங்க? அதாவது ஷாதுன்னு ஒரு வகை இருக்குது. அந்த வகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் தான். அந்த நம்பகமான அறிவிப்பாளர் வந்து ஏனைய அறிவிப்புகளுக்கு முரணாக அறிவிச்சிருந்தாருன்னா அந்த செய்தியை மட்டும் என்ன செய்வோம், அவர்கிட்ட வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மற்றதை ஏற்றுக்கொள்வோமா இல்லையா என்று நீங்கள் ஒரு வாதம் வைப்பீங்க. அந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெளிப்படையாக பார்க்கும்போது நியாயமாக தெரியலாம். ஆனால் ஷாது என்பதும் இட்டுக்கட்டப்பட்டது என்பதும் ரெண்டு வந்து ஒன்று இல்லை. நீங்கள் ஷாதையும் இட்டுக்கட்டப்பட்டதையும் ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடியது வந்து மௌதுஉன். சரிங்களா? தனியான பெயர் சொல்லப்பட்டிருக்கு, இட்டுக்கட்டப்பட்டது என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இட்டுக்கட்டப்பட்டதுன்னா வேற, ஷாதுனா வேற. எனவே தான் வந்து தெளிவாக எப்படி இருக்கிறாங்க, இமாம்கள் பிரித்து பேசியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஷாதும் இட்டுக்கட்டப்பட்டது ஒன்றுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹதீஸ்களின் அடிப்படை தெரியாமல் நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்கன்னு மக்கள் பாருங்கள். அதாவது ஷாதுனா என்ன, அறிவிப்பாளர் வந்து அறிவிப்பாளர்கள்ட்ட நம்பமானவங்கள்ட்ட யதார்த்தமாக ஒரு வார்த்தையில் பிழை வரும். முன்னுக்கு பின்னுன்னு சொல்கிறது, பின்னுக்கு முன்னுங்கிறது, 6க்கு 7ங்கிறது, 7க்கு 5ங்கிறது, இப்படியெல்லாம் வந்து வார்த்தையில் என்ன செய்யும், வார்த்தையில் மட்டும்தான் ஷாது என்பது வரும். ஆனால் ஒட்டுமொத்த ஹதீஸிலையும் ஷாது என்பது வராது. அப்படி ஒரு ஷாதே கிடையாது. ஆனால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை பாருங்க, இட்டுக்கட்ட சொல்ல நபர் வந்து வார்த்தையை மட்டும் மாற்றி சொல்ல மாட்டான், ஒட்டுமொத்த செய்தியை மாற்றி சொல்லுவான், ஒட்டுமொத்த சம்பவத்தையும் மாற்றி சொல்லுவான். அப்போ ஷாதுங்கிறது வந்து யதார்த்தமாக மனுஷன்ட்ட வரக்கூடிய வார்த்தையில கேட்கும்போது முன்னுக்கு பின் நின்று முரணாக விளங்கக்கூடிய அந்த யதார்த்தமான தவறு தான் ஷாதில் வரும். அது மட்டும் தான் அவர்கிட்ட வந்திருக்கு, மற்ற செய்தியில் எதுவும் அப்படி வரலன்னு தெளிவாக என்ன பண்ணுவாங்க, மற்ற செய்தியும் ஆராய்ந்து தான் இமாம்கள் தெளிவாக ஷாதை பிரிச்சறிஞ்சாங்க. ஷாதில் என்ன எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட செய்தியில் இவர் மட்டும் ஒரு வார்த்தையை அதிகப்படுத்தி முரணாக அறிவிச்சிருப்பார். அதுலையுமே சில விஷயங்கள் இருக்குது, அந்த அதிகப்படுத்தப்பட்ட வார்த்தை விளக்கமாக இருக்குதா என்று அதை கருத்து வேறுபாடு இருக்குது. சரிங்களா? அப்படிலாம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதையும் ஷாதையும் இட்டுக்கட்டப்பட்டதை ஒன்றா ஆக்குனீங்கன்னா எப்படி அது ஒன்றாகும்?
ஷாதுங்கிறது மனுஷன்ட்ட ஏற்படக்கூடிய யதார்த்தமான சின்ன வார்த்தை பிழை தான். அது வரத்தான் செய்யும் மனுஷங்கள்ட்ட. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் பிழையே வராது என்று நாங்கள் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த ஷாதுங்கிறது அது மிகப்பெரிய ஒரு சான்று. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள்ட்ட இது மாதிரி தான் நம்பமானவங்கள்ட்ட வந்து சின்ன சின்ன வார்த்தை அடிப்படையில் மாற்றி விலக்கி சொல்லிடுவாங்க. இதுதான் வரும். மற்ற இட்டுக்கட்ட ஒரு சம்பவத்தையும் இட்டுக்கட்டி நல்லவர் சொல்லுவார்னா இது வந்து பொருத்தமானது இல்லை. ஒரு சம்பவத்தை இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய நபர் வந்து அவர் பொய்யராத்தான் இருப்பார். அவர் பொய்யரும் நம்பமானவங்கள்ட்ட இந்த வார்த்தையில மாற்றி சொல்றதும் இது ஒன்றும் கிடையாது. இட்டுக்கட்டப்பட்டதுன்னா முழு சம்பவமே இட்டுக்கட்டப்பட்டிருக்கும், முழு ஹதீஸும் இட்டுக்கட்டப்பட்டிருக்கும். அந்த முழு சம்பவம் முழு ஹதீஸும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த ஷாது மாதிரி அதே தொடர்புடைய மற்ற செய்தி வந்திருக்கா இல்லையா? அப்படி எதுவுமே வந்திருக்காது. இப்படியாக தெளிவாக வந்து பார்க்குறோம். ஷாதுங்கிறது வேற, இட்டுக்கட்டப்பட்டதுங்கிறது வேற. நீ ரெண்டையும் என்ன செய்றீங்க? குழப்பறீங்க போட்டு. உங்களுக்கு வேற வழி இல்லை. நீ அறிவிப்பாளர் இருந்து நீங்க இட்டுக்கட்ட செய்தியை, அதாவது குரானுக்கு முரணாக உள்ள ஹதீஸ்களுக்கு அடிப்படையில் முரணாக உள்ள ஷிர்க்கை போதிக்கக்கூடிய அந்த செய்தி என்ன பண்ணிட்டாங்க? இட்டுக்கட்டி சொல்லிட்டாங்க சொன்னோம்னா அப்ப அந்த அறிவிப்பாளர் ரீதியாக அறிவிக்கப்பட்ட எந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஹதீஸையும் நீங்க மறுக்க வேண்டி வந்துடும். ஏன்னா நீங்க ஒரு 50 ஹதீஸை மறுத்திருக்கீங்க, உதாரணமா சொல்றேன், அதிகமா இருக்கு, ஒரு 50 ஹதீஸை மறுத்திருக்கீங்கன்னா அப்ப அந்த அறிவிப்பட்ட எந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஷாதுவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியும் வந்து உண்மை இல்லை என்பதை தெளிவாக புரிந்து வரணும். அது வேற இது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பாம என்ன செய்யுங்க, தெளிவாக பதில் வைங்க. இன்ஷா அடுத்த நம்ம பதில் வைக்கப்பட்ட பின்னால பேசுவோம். நேரங்கள் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் ஒரு விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டு அது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மார்க்கத்தின் பாதுகாப்பு பற்றிய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. இதில் வந்து 2 தரப்புக்கு உண்டான செய்தி என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதாவது மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகளை மறுப்பதனால் ஹதீஸ் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்பது அவங்க போட்ட ஒரு தலைப்பு. அப்போ நம்ம அதுக்கு என்ன தலைப்பு, நம்ம தரப்புல இருந்து என்ன போட்டோம்னா, அறிவிப்பாளர் வரிசை சரியாக வருவத காரணத்தினால் நம்ம ஹதீஸை மறுக்கலை, அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய லட்சம் ஹதீஸுகளை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், 10க்கு மேற்பட்ட ஹதீஸுகளை வந்து அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற காரணத்தினால தான் நம்ம அந்த செய்திகளை மறுக்கிறோம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்மளுடைய தலைப்பு. அதாவது குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகளை மறுப்பதால் ஹதீஸுக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு குறைவு ஏற்படாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைப்பு. அப்போ இதில் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை வந்து அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அதாவது இந்த மார்க்கத்தை முழுமையாக்கிய இறைவன் இதை கடைசி வரைக்கும் கொண்டு சேர்ப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அதாவது இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நம்ம என்ன செஞ்சோம், பரிபூர்ணப்படுத்தி விட்டோம், என்னுடைய அருள் கொடைகளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டோம், பொருந்தி கொண்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதுபோல வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சியம் எது என்று சொல்லிவிட்டு எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வே சாட்சி ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்ஆன் மூலம் உங்களையும் இதை அடைவோரையும் நான் எச்சரிக்கை செய்வதற்காக இது எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் நல்லா சொல்றான். அப்ப அந்த குர்ஆன் எந்த மக்களை எல்லாம் அடையுதோ அங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எச்சரிக்கை செய்திகள் நபி மொழிகளும் வந்து சேர்ந்து விடும் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம். இந்த இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இது அப்பலுக்கற்ற ஒரு தூய்மையான மார்க்கம். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப இந்த தூய்மையான இந்த மார்க்கம் வந்து தூய்மையான வடிவத்துல கடைசி வரைக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது அல்லாஹ் போட்ட ஒரு கட்டளை. ஆனா இதுல வந்து இந்த குர்ஆனுடைய அந்த பாதுகாப்புக்கும் ஹதீஸ்களுடைய பாதுகாப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே விளங்கும். குர்ஆன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே முழுமை பெற்றுவிட்டு சரிபார்க்கப்பட்டு பல பிரதிகளாக எடுக்கப்பட்டு எழுதப்பட்டு மனனம் செய்யப்பட்டு ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களிலையும் பாதுகாக்கப்பட்டு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. மௌத்தா போன அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தா போனவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்திலே என்ன செய்யப்படுதுன்னா, அபூபக்கருடைய ஆட்சி காலம் 2 ஆண்டுகள் தான். அதுக்குள்ளேயே என்ன செய்யப்படுதுன்னா, ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சஹாபி இளைஞரை கொண்டு என்ன செய்யப்படுதுன்னா குர்ஆன் வந்து ஒன்று திரட்டப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தில் முழுமை அடைந்த அந்த பிரதிகளாக பல பிரதிகளாக இருந்த அனைத்தும் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு ஒரு கிதாபாக கொண்டு வரப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஆனால் ஹதீஸுகளை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் காலமாக ஹதீஸுகள் வந்து முழுமையடையவில்லை. வழியாக வாய்வழி செய்தியாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டது சஹாபாக்களிடமிருந்து தாபியன்கள், தாபியன்களிடமிருந்து தபோ தாபியன்கள். ஏறக்குறைய ஒவ்வொரு ஹதீஸுகளையும் 5-6 அறிவிப்பாளர்கள் வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்து காலம் கடந்துதான் ஹதீஸுகள் தொகுக்கப்படுகிறது. ஹதீஸ் கிதாப் வடிவத்தில் வருது. இந்த கிதாப் வடிவத்தில் வரக்கூடிய நேரத்தில் கூட அந்த கிதாபை தொகுத்த அறிஞர்கள் இருக்காங்களா இல்லையா? இப்போ புகாரியா இருக்கட்டும், உதாரணம் இந்த புகாரி இல்லை, இமாம் புகாரியாக இருக்கட்டும், இமாம் முஸ்லிமாக இருக்கட்டும், அபுதாவுதா இருக்கட்டும், நசாயியா இருக்கட்டும், இப்படி பல அறிஞர்கள், ஹதீஸ் கலை அறிஞர்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள், ஹதீஸை தொகுத்த அறிஞர்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க அல்லாஹ்வுடைய அருளால் மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக அல்லாஹ் அந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் பாதுகாப்பான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். மனிதர்களை கொண்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? பாதுகாக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து அவர்களை கொண்டு இந்த அறிவிப்பாளர் வரிசைகளாக என்ன செய்யப்படுதுன்னா சரிபார்க்கப்பட்டு தான் என்ன செய்யப்படுது, தொகுக்கப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, இப்போ ஹதீஸுகளை தொகுத்த இமாம்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஹதீஸுக்கும் கீழே வந்து ஹுக்கும் கொடுப்பாங்க. இது ஹதீஸினுடைய தரம் என்ன? நீங்கள் திருமதி எடுத்து பார்த்தா தெரியும். திருமதியில் ஹசன் கரீப்னு வரும், ஹசன் சஹீன்னு வரும், இப்படி ஹசன் மட்டும் வரும். இப்படி ஏராளமான தரங்கள் ஒவ்வொரு கிதாபுகளையுமே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்னு ஹிப்பான் அவங்களும் சஹீங்கிற தரத்தை கொடுப்பாங்க, அபுதாவுது கொடுப்பாங்க. அதில் வேறு ஏதாவது நோட்டு தேவைண்டா அதில் நோட்டு கீழே போடுவாங்க. அபு அப்துல்லாவை நான் புகாரி போடுவார், அபு அப்துல்லாவை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு என்ன செய்வார், அவர் ஒரு நோட்டு போடுவார். இப்படி எல்லாம் என்னது அவங்களுடைய நோட்டு போட்டு அவர்கள் ஹதீஸுகளை திரட்டி விட்டார்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் சஹீன்னு சொல்லப்பட்ட ஹதீஸுகளில் பல ஹதீஸுகளை பலவீனம்னு சொல்கிறாங்க. பலவீனம் என்று சொல்லப்பட்ட சில விஷயங்களை சஹீ என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியாக ஹதீஸுகளை தொகுக்கக்கூடிய இமாம்கள் எதை சரி கண்டார்களோ, தொகுத்து கிதாபுள்ள எழுதப்பட்டதை வந்து எது சரி கண்டார்களோ அதை பலவீனம்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த கிளிப்ல சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மார்க்க விவாத தளத்துல மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவர்களோட நடக்கக்கூடிய விவாதத்துல இதுதான் முன்னுரை. இது அதுல வந்து இந்த மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு தன்மை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஹதீஸுகளை ஹதீஸுகள் தொகுத்த இமாம்கள் வந்து அதற்கு கொடுக்கக்கூடிய ஹுக்கும் இருக்கா இல்லையா, அதை வந்து பின்னாடி வரக்கூடியவர்கள் வந்து அது என்ன செய்யறாங்கன்னா பலவீன சஹீன்னு அவர்களால் சஹீன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் பின்னாடி வரக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, பலவீனம்ங்கிறாங்க. பொதுவாக வந்து புகாரி ஃபிர்தௌசி இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய நிலைப்பாடு நம்மளுடைய நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பலவீனமான ஹதீஸ் என்றால் அது அமுல்படுத்தக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதிலிருந்து சட்டம் எடுக்கக்கூடாது, அதிலிருந்து அமல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களுடைய நிலைப்பாடு நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மாற்று கருத்து இருந்தால் அவங்க சொல்லலாம். அப்போ அந்த பலவீனமான ஹதீஸுகள் என்று சொல்லி ஒரு தரத்தை பிரிக்கிறாங்க. அந்த அவங்கள ஹதீஸை தொகுத்தவங்கள பலவீனம்னு பிரிக்கிறாங்க. அது மாதிரி வந்து வரக்கூடிய அறிவிப்பாளர் விடுபட்டு போனால் அது என்னது மஜ்ஹூல்னு கொண்டு போகிறாங்க, முர்சல்ங்கிற வகையில் கொண்டு போகிறாங்க. இப்படி ஹதீஸுகளில் பல வகைகள் இருக்குது. ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸுகளும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. இந்த பிரிச்சு வரக்கூடிய நேரத்தில் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே புதுசாகவே பலவீனம் என்று சொல்லி ஹதீஸுகள் என்ன செய்யப்படுது, ஒதுக்கப்படுது. முற்கால அறிஞர்கள் முற்காலத்தில் வந்து ஆதாரபூர்வமானது என்று சொன்ன பல விஷயங்கள் பிற்காலத்தில் வரக்கூடியவர்களால் இது பலவீனம் என்று சொல்லி என்ன செய்யப்படுது, அது நிராகரிக்கப்படுது, ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இது சமீப காலமாக நம்ம இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அல்பானி அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய விஷயங்களை வந்து இது பலவீனமான செய்தி அப்படின்னா இது ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி, இதை கொண்டு எந்த அமலும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய விதி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இத்தனை வருஷமாக வந்த அந்த செய்தி வந்து அல்பானி மறுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி யாராவது மறுத்திருக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடி யாராவது பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்களா, இது ஆதாரம் இல்லாத செய்தி என்று சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. ஹதீஸை தொகுத்தவர்கள் வந்து இதோட முடிஞ்சு போச்சு, ஆய்வு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லிவிட்டோமோ அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், அதற்கப்புறம் அந்த ஹதீஸுகளை சிந்திக்கக்கூடாது, ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளர் வரிசையை பார்க்கக்கூடாது, ஹதீஸுகளை வந்து குர்ஆனோட உரசக்கூடாது, ஒன்று கொண்டு முரண்பாடை கண்டுபிடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லலை. அதுபோல் எந்த அளவுக்கு ஹதீஸுகளில் நுணுக்கம் காட்டுகிறார்கள் என்றால் ஹதீஸுகளில் வந்து அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகள் இன்னொரு அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகளோடு முரண்படுமையானால் அதை வந்து ஒன்று தான் சரியாக, முரண்பட்ட 2 சரியாக இருக்காது. ஏன்னா அந்த குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அந்த வேதத்துக்கு வழங்கின முக்கியத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு உத்தரவாதம், வஹீக்கு வழங்கிய உத்தரவாதம் என்ன அப்படின்னா இதில் வந்து எந்த விதமான ஒரு முரண்பாடும் இருக்காது. நீங்கள் அல்லாதவர்களிடம் வந்து இது வந்திருக்குமே, ஆனால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். அப்போ குர்ஆன் என்பதும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான், ஹதீஸ் என்பதும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். அல்லாஹ்விடமிருந்து வந்ததில் வந்து எந்த விதமான ஒரு முரண்பாடுகளும் இருக்காது. முரண்பாடு இருக்குமே ஆனால் அது என்னுடைய கூற்றாக இருக்காதுன்னு அர்த்தம். அது அல்லாதவர்களிடம் வந்து நீ வந்திருக்குமே ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்,
இதில் எங்கேயாவது முரண்படுது என்றால், அதுக்காக முரண்படுதுங்கிறது சும்மா நம்மளால தட்டி விட்டு போயிட முடியாது. அது அல்லாஹ் சொல்லக்கூடிய விதிவிலக்காக சொல்லக்கூடிய விஷயங்களும் வரும். அதுபோக இணைத்து விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் விளக்கம் சொல்லக்கூடிய வசனங்களும் செய்திகளும் வரும். அது எல்லாம் தாண்டி இதற்கு எந்த வகையிலையும் ஒரு இணக்கமான ஒரு முடிவு கொடுக்க முடியாது, ஜம்மு பண்ண முடியாது என்ற ஒரு நிலை வரக்கூடிய நேரத்தில் அது என்ன செய்வாங்கன்னா, இது ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் நல்லவராக இருக்கக்கூடியவர் அவர் இவர்தான் இதை சொல்லியிருப்பார் என்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், அதுக்கு நான் ஆதாரத்தை கொண்டு வருவேன், தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இது சரியான செய்தியா இருக்காது. ஏன்டா இன்னும் கூடுதலான நம்பகத்துக்கு இது மாற்றமா இருக்குது. ஆனால் ரெண்டு நம்பகமானது தான். இது என்னது, அதை விட இது வலுவானது, இது நெருக்கமானது, மற்ற ஹதீஸுகளுக்கு இதுதான் ஏற்றதா இருக்கிறது, இது மாற்றமா இருக்குது என்று சொல்லி அதை புறக்கணிக்கக்கூடிய, அது ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஹதீஸுகளும் இருக்கிறது. அப்ப ஹதீஸுகளை பொறுத்தளவுக்கு இப்படியான பல தரத்துல தான் நமக்கு வருது. ஆனா ஒவ்வொரு காலத்திலையும் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நீங்க பார்த்தீர்களே, ஆனால் ஒவ்வொரு வருஷத்திலையும் 2 ஹதீஸ் 3 ஹதீஸ், ஒவ்வொரு கால நூற்றாண்டுகளையும் பலவீனம் என்று சொல்லப்படக்கூடியது ஆதாரபூர்வமானதாகவும், ஆதாரபூர்வமானது சொல்லப்படுறது பலவீனமானதாகவும், ஒரு அறிவிப்பாளரை பற்றி 2 விதமாக விமர்சனம் இருக்கும். அதாவது கொஞ்சம் தூக்கலாக விமர்சனம் இருக்கு, கொஞ்சம் கம்மியாக விமர்சனம் இருக்கு. இந்த கம்மியான விமர்சனத்தை வச்சு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிடுவாங்க. அது தூக்கலான இருக்கக்கூடிய விமர்சனங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. அப்ப தூக்கலாக இருக்கக்கூடிய விமர்சனத்தை வச்சு என்ன செஞ்சிருவாங்கண்டா அதை பலவீனமாக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அமல் செய்யப்பட்ட செய்திகள் எல்லாம் பிற்காலத்தில் என்ன செய்யப்படுது, மாற்றப்பட்டு கொண்டே கொண்டிருக்கிறது. இதற்கு ஏராளமான விஷயங்கள் சொல்வதாக இருந்தால், இப்ப சமீபத்தில் நம்ம சவுதியை சேர்ந்த ஒரு அறிஞர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது நெருடலாக இருக்கிறது, இது முரணாக இருக்கிறது, இது ஏற்றுக்கொள்ள முடியல, மற்ற செய்திகளுக்கு இது சரியில்லாமல் இருக்குது என்று சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி யாருமே அந்த செய்தியை மறுக்கல, அந்த செய்தி இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கல, நம்மளுமே இந்த கண்ணோட்டத்தில் அந்த ஹதீஸை பார்க்கல. தமீமுத்தாரி வழியாக அபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு வரக்கூடிய தமீமுத்தாரி வழியாக வரக்கூடிய செய்தி தஜ்ஜால் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி இன்றைய காலத்தில் இந்த நூற்றாண்டில் என்ன செய்யப்படுது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கும் ஹதீஸுகளில் இன்றைக்கு வாழக்கூடிய சமகாலத்தில் வாழக்கூடிய அறிஞர்களையும் சிலர் இது முரண்பாடா இருக்குது, இது சாதாக இருக்கிறது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது மற்ற அறிவிப்புக்கு மாற்றமா இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு உள்ள அறிஞர்களும் அதை சொல்றாங்க, நம்மள அல்லாத மற்றவர்கள். அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமையானால், குர்ஆனிற்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதுதான் தவறே ஒழிய, அது அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகள் தவறாக வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் தீர்மானிக்கிற தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வராங்க. அடுத்த கிளிப்பில் பேசுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவர்களோட விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகளாக இருந்தால் அதை மறுக்கக்கூடாது, அது மருத்துவமையானால் அது மார்க்கத்தினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அப்ப நம்ம அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம மறுக்க கிடையாது, குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் நம்ம மறுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. குர்ஆனுக்கு முரணாக வறுமையானால் அது அறிவிப்பாளர் வரிசை சரி என்று நீங்கள் கருதினாலும் அது ஹதீஸ் கிடையாது. ஏண்டா வஹியோட முரண்படாது, வஹிக்கு முரணாக வஹி இருக்காது, அல்லாஹ்வுடைய கூற்றுல முரண்பட்டு இருக்காது என்பதுதான் இந்த மார்க்கம் இத்தனை ஆண்டு காலமாக தனித்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமும் ஆதாரமும். அப்ப அந்த அடிப்படையில் குர்ஆனோடு நேரடியாக ஒரு செய்தி முரணாக தெரியுமேயானால் அந்த செய்தி எவ்வளவு நம்பகமானவர்கள் என்று அறியப்பட்டவராக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு நிகழ வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஆதாரம் போடுவோம். எவ்வளவுதான் நம்பகமானவராகவும் வலுவானவராகவும் நேர்மையானவராகவும் அனைவராலும் சிலாயித்து சொல்லப்பட்டவராகவும் இருந்தாலும் அவருடைய கேட்கிற தன்மையிலையும் புரிகிற தன்மையிலையும் அவர்களை கடந்து வரக்கூடிய செய்திகளிலையும் ஏராளமான ஒரு மிஸ்டேக்குகள், மனிதன் என்ற அடிப்படையில் மிஸ்டேக்குகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சஹாபாக்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்வார்களே, ஆனால் அதுவே முதல்ல தவறு. எந்த மனிதராக இருந்தாலும் அவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை, மறதிக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்பதை என்ன செய்யணும், முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். சஹாபாக்கள் புனிதமானவர்கள், ரசூலுல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பில் இருந்தவர்கள், அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது வேறு, சொர்க்கவாசிகள் என்பது வேறு. மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வஹி வராதுன, சஹாபாக்களுக்கு வஹி வராது. அப்ப மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் புரிதலில் பிழை ஏற்படும், சஹாபாக்களுக்கே ஏற்படும். அடுத்தடுத்த அறிஞர்களுக்கு நான் சொல்லவா வேணும், நேரடியாக வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வோட தொடர்பு இருக்கக்கூடிய, அல்லாஹ்வால் சிலாயித்து சொல்லப்படக்கூடிய, புகழ்ந்து சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு இடையிலேயே பிழை ஏற்படும் என்றால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் விஷயத்திலையும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஹதீஸுகளில் பொதுவாக பெரும்பாலான ஹதீஸு துறை அறிஞர்கள், ஹதீஸு தொகுத்த அறிஞர்கள் அதனுடைய ஹதீஸினுடைய அந்த வாசக அமைப்பை பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க, பார்க்கல.
பெரும்பாலும் என்ன செய்யல, அதனுடைய செய்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத கவனிக்காம வரக்கூடிய ரூட்டு சரியா இருக்குதா அப்படிங்கிற அடிப்படையிலையும் சில செய்திகளை பதிஞ்சிருக்கிறாங்க. ரூட்டை மட்டுமே பார்த்து என்ன செய்யறாங்க, சில செய்திகளை பதிஞ்சிருக்கிறாங்க. உள்ளக்குள்ள செய்தியையும் சரியாக பார்த்து பதிஞ்சிருப்பார்கள். ஏன்னா பல செய்திகளை ஒதுக்கி வைத்து விட்டு அதற்கு மாற்றமாக வரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் பதிஞ்சிருப்பாங்க. அப்படியான விஷயங்களுக்கு நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம், ஆதாரம் போடுவோம். அதாவது அறிவிப்பாளர் தொடர்களை மட்டும் பார்த்து நம்பகமானவர் 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 சரியானவர் அப்படின்னு பதிஞ்சா ஓகே பதிஞ்சிருவோம். இப்படி என்றும் பதிஞ்ச காரணத்தினாலையும் அது மாதிரியான விஷயங்கள்னாலையும் தவறு நிகழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு சஹாபி, நம்ம சார் அதை அடுத்தடுத்த செய்திகளை நம்ம என்ன செய்வோம், தெளிவாக சொல்லப்பட்டும், அதாவது இதுக்கு இன்ன ஆதாரம் இருக்கிறது, இன்ன ஆதாரம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனம் இப்படி இருக்கிறது என்று தெளிவாக எடுத்து காண்பிக்கப்பட்டும் இதுவும் சரிப்பட்டு வராது என்று சொல்லி சொன்ன சில சஹாபாக்களும் இருக்கிறாங்க. மிக உன்னத இடத்துல இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அப்படியான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத சட்டத்திட்டங்களை பின்னாடி மார்க்கமாக கொண்டு வந்த சில சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அப்படியான அது அவங்க ஆட்சி அதிகாரத்தின் நிர்பந்தத்தின் கீழோ அது என்ன காரணம்ங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனா அப்படி நம்பகமானவராக இருந்து அவர் செஞ்ச அந்த காரியத்தின் காரணமாக அவர் தொடர்பாக வரக்கூடிய எல்லா செய்திகளும் பலவீனமாயிருமாண்டா ஆகாது. அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு சஹாபி ஒரு சஹாபி என்ன செய்வார், விமர்சனம் பண்ணுவாங்க. இவர் என்ன அவர் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு போறாரு, இது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு மற்ற விஷயங்கள்ல ஹதீஸ் துறையில நீங்க பார்த்தீர்களே ஆனால் ஒரு பாரதூரமான அவர் வாட்டுக்கு என்ன செய்யறாரு, அள்ளி விடுறாருன்னா இட்டு கட்டுற மாதிரி அர்த்தம். அவர் வாட்டுக்கு வாயில வந்தாலும் சொல்றாரு, மார்க்கம் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை பத்தி ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லுவாரே ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா சஹாபாக்கள் அந்த மாதிரி சில சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவர் வழியாக ஏராளமான அறிவிப்புகள் வருது, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், பின்னாடி அதுக்கு உண்டான சான்றுகளோடு ஆதாரங்களை நம்ம என்ன செய்வோம் போடுவோம். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, குர்ஆனுக்கு எப்படி பலவீனமான ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை அதோட ஒரு வாதம் வைக்கிறாங்க. இப்போ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு ஒதுக்குறமா இல்லையா, அதில் குர்ஆனுக்கு முரண்படாமல் எத்தனை விஷயங்கள் இருக்கா இல்லையா, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? குர்ஆனுக்கு முரண்படுது நீங்கள் மறுக்கிறீங்களா? இட்டுக்கட்டப்பட்டதில் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்காது ஏற்றுக்கொள்வீங்களா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது ஒரு சரியான ஒரு வாதமே இல்லை. ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கக்கூடியது பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது, அதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது, அதை கொண்டு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு அதை ஒதுக்கினதுக்கு அப்புறம் அதை கொண்டு வாதத்தில் வைக்கிறது ஏற்புடைய வாதம் இல்லை. நம்மளுடைய பேச்சுன்னு அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தி மட்டும்தான், அதுதான் நமக்கும் ஆதாரம், அதுதான் வஹீல உள்ளது. ஆனால் அதில் எதெல்லாம் குர்ஆனுக்கு முரணாகுதோ அது ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றே கிடையாது, அது வஹீயே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் குர்ஆனுக்கு முரண்படுது என்று வரக்கூடிய செய்திகள் அது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்காது, செயலாக இருக்காது, அங்கீகாரமாக இருக்காது, வஹீயாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய செய்திகளை மறுப்பதனால் ஹதீஸுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் குறைவும் ஏற்படாது. ஃபில்டர் பண்ணப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஃபில்டர் பண்ணப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஹதீஸுகளில் அறிவிப்பாளரை சரிப்படுத்திட்டாங்க. இவர் என்னென்ன கேரக்டர் அது நம்மளால தீர்மானிக்க முடியாது, ஏற்கனவே சொன்னதை வச்சு தான் முடிவெடுக்க முடியும். அவர்களை வைத்து முடிவெடுக்கிறதுல அறிஞர்கள் கவனக்குறைவின் காரணமாக, அவர்களுக்கு அன்னைக்கு இருந்த தகவல் நுட்பத்தின் காரணமாக பல்வேறு குறைகள் ஏற்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க துவக்கக்கூடிய காலகட்டம், இப்போ சமீபத்தில் சொல்வதாக முல்லா அலிகாரி அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஏராளமான விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்கணும். இதுக்கப்புறம் மௌலவி அவங்க என்ன வாதங்கள் நம்மளுடைய வாதத்திற்கு மறுப்பாக என்ன வாதங்கள் வைக்கிறார்களோ அதையும், அதுக்கப்புறம் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதாரங்களையும் வாதங்களையும் நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நம்ம வைத்த வாதங்கள் அனைத்துமே ஹதீஸ்களை முறையின்றி மறுக்கக்கூடியவர்களுக்கான வாதங்கள். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நீங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை எங்களை போல தான் இமாம்கள் மறுத்தாங்க, சஹாபாக்கள் மறுத்துருக்கிறாங்க, அந்த ஹதீஸ்களை விதி அப்படி தான் இருக்குது என்பதை போல தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா அந்த சஹாபாக்கள் இமாம்கள் மறுத்த ஹதீஸ்களை விதியில் உள்ள விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஆதாரம் எல்லாத்தையும் வைங்க, சரிங்களா? எந்தெந்த ஆதாரங்கள் நீங்கள் வைக்க வேண்டுமோ அந்த எல்லா ஆதாரத்தையும் வச்சுருங்க. சஹாபாக்கள் சம்மந்தமாக சொன்னீங்க, அதை வைங்க. அதே மாதிரி இமாம் இப்னு ஹஜர், அதே போல் முல்லா அலிகாரி போன்றவங்கள சொல்கிறீங்க, அவங்க என்ன சொன்னாங்க என்பதை முழுசாக சொல்லலை, அந்த எல்லா ஆதாரத்தையும் வைங்க. அதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா அப்போ நாங்கள் மறுக்கதை போல தான் முன் சென்ற இமாம்கள் மறுத்தாங்க, அல்லது அந்த விதியை தொகுத்து வச்சுருக்கிறாங்க என்று நீங்கள் தெளிவாக ஆதாரத்தை வச்சு நிரூபிச்சிட்டிங்கன்னா அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டோம், உங்களை மட்டுமே ஹதீஸ் மறுப்பாருன்னு சொல்ல மாட்டோம். அப்போ இது பொதுவாக உள்ள விதி என்று நான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டது என்று மக்களுக்கு என்ன செய்ய தெளிவாகிவிடும். அப்போ உங்களை மட்டும் நாங்கள் பழி சொல்வதற்கு எந்த முகாந்திரம் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்யுங்க, அதாவது இன்றைக்கி புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை 3 நாள் வாதம் சொன்னோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் இருப்பதன் காரணமாக
அன்றைக்கி வந்து நம்ம லிஸ்ட்டு கேட்டிருந்தோம் சரிங்களா. அப்போ இன்றைக்கு புதன், வியாழன், வெள்ளி உட்பட சனி வரைக்கும் வாதம் நடக்கும். வெள்ளிக்கிழமை நம்ம வந்து லிஸ்ட்டு விட்டுட்டோம். அந்த சனி வரைக்கும் 3 நாள் இருக்குது. அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இன்றைக்கி அவகாசம் எடுத்துக்கோங்க, நாளைக்கு எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் என்ன செய்யுங்க, அவகாசம் எடுத்துக்கோங்க. அந்த கடைசி சனிக்கிழமை வந்து வாத நாள் முடியுது. இப்போ அது வரைக்கும் அவகாசம் எடுத்துக்கொண்டு சனி காலை வெள்ளி இரவுக்குள்ளாக நீங்கள் எல்லா ஆதாரத்தையும் வச்சுட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம அந்த ஒரு கடைசி ஒரு நாளில் நம்ம பேசி முடிவுக்கு வந்துடலாம் சரிங்களா. இல்லை ஆதாரத்தை வைக்க முடியல முறையாக அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நாங்கள் என்னென்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி எல்லாத்துக்கும் நீங்கள் பேர் சொல்ல வேண்டி வந்துடும். நீங்கள் வந்து மறுக்கிறது முறையற்ற ஹரிஸ் மறுப்பு. முறையான ஹரிசை இமாம்கள் எப்படி விதிக்கு உட்பட்டு முறையாக வந்து மறுத்தாங்களோ அப்படி இல்லாமல் நீங்கள் முறையற்று திறந்த ஹரிசை மறுப்பு திறந்து விடுறீங்க என்று நிரூபணமாகிவிடும். அப்போ நாங்கள் வைத்த கேள்வி அனைத்துக்கும் நீங்கள் பேர் சொல்ல வேண்டிய கட்டாய கிழமை உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. எனவே நான் வந்து 2 நாள் அவகாசம் தர்றேன். அதை கவனத்தில் வச்சு இன்றைக்கி சேர்த்து 3 ஆகிட்டு நீங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் அடுக்கினதுக்கப்புறம் இன்ஷால்லா நம்ம பேசிக்கிடுவோம். நான் சனிக்கிழமை இன்ஷால்லா என்னுடைய வாதத்தை தொடருவேன். இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் ஆதாரத்தை வச்சுட்டிங்கன்னா எல்லா ஆதாரத்தையும் வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கே வச்சுட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கே பேசிடுவோம் சரிங்களா. ஆதாரத்தை வச்சதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய பேச்சை தொடருவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் அதாவது சரியான அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய செய்திகள் அது வந்து என்ன செய்ய மறுக்கக்கூடாது அப்படின்ட்டு மறுத்தா நம்ம ஹதீஸுக்கு வந்து குந்தகம் ஏற்படும் அப்படிங்கிறது மௌலவி முகமது புகாரி ஃபிர்தௌசி அவங்களுடைய வாதம். அதாவது நம்ம அறிவிப்பாளர் தொடர் சரியாக வரக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம மறுக்க கிடையாது, அதையெல்லாம் நம்ம ஏற்று தான் கொண்டிருக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை தான் நம்ம மறுக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியில் அது ஹதீஸாக இருக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம். அவங்க ஒரு அமர்வு முன்னுரையாக 15 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து முன்னுரை நம்ம 15 நிமிஷம் பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 கேள்வியை போட்டுட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் ஆதாரத்தை பதியவும் அப்படின்னு போட்டுட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டுக்கிறாங்க. 2 நிமிஷமும் 32 செகண்ட் போட்டுட்டு எனக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. எது வரைக்கும் என்றால் நீங்கள் வெள்ளிக்கிழமைக்குள்ள இதுக்குண்டான ஆதாரத்தை நீங்கள் போடணும் அப்படின்ட்டு என்ன செய்யிருக்காங்க, டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அவங்க விளங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இப்படிலாம் எந்த ஒரு செய்தியுமே இல்லை அப்படின்னு விளங்கியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம போடக்கூடிய செய்தியை பார்த்து விட்டு தன்னால் ஓடி வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதாவது நம்ம அதை கொஞ்சம் இதாக சொல்கிறாங்க, அலறி அடித்து கொண்டு ஓடி வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி தன்னால் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், ஏற்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம சொன்ன அனைத்து செய்திகளுக்கும் அவர்கள் கேட்ட அனைத்து வாதங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பதில போடுவோம். இன்ஷா அல்லாஹ் போட்ட உடனே தன்னால் ஓடி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பாக ஒரு நற்செய்தியாக சொல்லிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே பதிவு போடக்கூடாது. நம்ம போட்டதுக்கப்புறம் தான் உங்கள் பதிவு போடப்பட வேண்டும். அதுதான் ஒப்பந்தத்தினுடைய விதி. ஒப்பந்த விதிமுறைகளை எப்போது என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அதனால் உங்கள் பதிவை நீங்கள் அளிக்கிறீங்களா அல்லது நம்ம அளிக்கட்டுமா, அதை சொல்லுங்கள் முதல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சொன்ன மாதிரி நாங்கள் ஓடி வந்துட்டீங்களங்க, நீங்கள் நம்ம பதிவை போடுவோம், அதோடு நீங்கள் ஓடி வருவீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓடி வந்துட்டீங்க. நீங்கள் சரியா என்ன சொல்லிட்டு போனீங்க, சனிக்கிழமைக்கு வரம்னு போனீங்க. நீங்கள் அதுக்குள்ளே இது வந்து ஒப்பந்த விதிமுறை. அதாவது உங்கள் டைம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் 2 நிமிஷத்தில் உங்கள் டயத்தை முடிச்சு சிம்பிள் போட்டு விட்டிய, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாதம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம் வாதம் வைக்கலாம். அப்போ வாதம் வைக்க வாங்க, அப்போ பேசிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களோட அந்த பதிவை நீங்கள் தூக்குங்க. இது வந்து முழுமையான ஒப்பந்த விதி மீறல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுக்கிறதும் அவங்க மறுக்கிறதும் ஒன்றும் இல்லை. இமாம் அல்பானி ரஹிமுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிப்பார் ரீதியாக விமர்சனம் வச்சு அதை பலகீனப்படுத்தினாங்க சரிங்களா. அறிவிப்பார் ரீதியாக விமர்சனம் வைக்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்டோமா இல்லையா. அறிவிப்பார் விமர்சனம் வச்சா அது வந்து மறுக்கப்பட வேண்டிய செய்தி தான், அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். அது இங்கே பேச்சு இல்லை, அதுக்காக நம்ம பேச வரல. இன்னும் சொல்ல போனால் இமாம் அல்பானி வந்து புகாரி முஸ்லிம் வரக்கூடிய அறிவிப்பார் ரீதியாக விமர்சனம் வச்சு அதை லைஃப் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதே அல்பானி வந்து அதே ஹதீஸை மற்ற நம்பகமான அறிவிப்பார் ரீதியாக ஏற்றுக்கொண்ட செய்தி லிஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குது சரிங்களா. ஆனால் வந்து நீங்கள் தயவுசெய்து அதை போடாதீங்க, அது உங்களுக்கு பாதகமாக தான் வரும். இப்போ அதை விட்டுருங்க, அது வந்து பேச்சுக்கு இல்லை. ரெண்டாவது நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறீங்க, இப்னு உசைமீன் ரஹிமுல்லா சொல்லக்கூடிய ஒரு நபர், இப்போ சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இப்னு உசைமீன், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தமீமுத்தாரி ஹதீஸை மறுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதுவும் இதுவும் நீங்கள் மறுக்கிறது ஒன்றா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இப்னு உசைமீன் ரஹிமுல்லாவுடைய இது நாங்கள் என்ன சொல்லுவோம், அவங்க ஆய்வு பிழைன்னு சொல்லுவோம். அவங்கள வந்து வடிகேட்டரு ஹதீஸ் மறுப்பாருன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து நான் மறுத்த மாதிரி ஹதீஸை மறுக்காவிட்டால் நீங்கள் எல்லாம் குர்ஆன் மறுப்பாளர்கள், நீங்கள் எல்லாம் வந்து வடிகேட்டர்கள், நீங்கள் முஷ்ரிக்கீன்கள், உங்களை பின்பற்றி நாங்கள் தொழக மாட்டோம் என்று அவங்க சொல்லலை. என்ன சொல்ல போனால் அவங்க இது மாதிரி ஹதீஸ்கள் நிறைய இருக்குது, குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது, அதெல்லாம் மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள் என்று ஹதீஸ் மறுப்பை வந்து திறந்து விடலை. அப்போ அவங்களும் நீங்களும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து ஏதோ அடிப்படையில் ஆய்வு பிள்ளையில் மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், அதை வந்து மற்றவங்களும் மறுக்காட்டி
மற்றவங்கெல்லாம் வந்து குரான் மறுப்பாளர்கள் என்று அவங்க அதை உறுதியாக சொல்லவும் இல்லை. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு வந்து தனக்குத்தானே அவங்க மறுத்துட்டு அவங்க ஒதுக்கி கொண்டாங்க. யாரையும் அதை சாடவில்லை, வைக்கவில்லை. அது சம்மந்தமாக என்ன செய்யலை, பெரிய உங்களை மாதிரி அந்த ஹரிசு மரபை தூக்கி பிடிக்கல. எனவே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்கள ஹரிசு மறுப்பான்னு சொல்ல மாட்டோம். மற்ற எல்லா ஹரிசும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, ஹரிசு மறுப்பை வந்து திறந்து விடலை. அப்போ அவங்களும் நீங்களும் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் முகமது புகாரி ஃபிர்தௌசி அவங்களோட வந்து அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்தியை நம்ம மருத்துவமையானால் அது வந்து ஹதீஸுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாதமாக அறிவிப்பாளர் வரிசை சரியாக வரக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கு முரண்படுமையானால் அது ஹதீஸே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம். இப்போ அவங்க நம்மளை நோக்கி சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு கேள்விக்கு அவங்க மறுத்த செய்தியை போட்டிருக்கிறோம். இன்ஷால்லா ஒரு 2 விஷயத்திற்கு இன்ஷால்லா நம்ம கடைசியாக அதுக்கு தெளிவாக பதில் போடுவோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா அவங்க மறுபடியும் தளத்துக்குள்ளே வரணும் என்பதற்காக சில செய்திகள் நம்ம போட வேண்டியது இருக்கிறது. அதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஹதீஸ் கலையில் அறிவிப்பாளரை மட்டும் பார்த்து தான் பதிந்தார்கள், கருத்தை பார்க்கவில்லை என்று விதி இருந்தால் அதை பதிவு செய்யவும் கேட்டிருக்கிறாங்க. விதியை அப்புறம் பதிவு செய்வோம். இப்போ முதலாவதாக புகாரியில் வந்து அன்சாரிகளின் சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு பாடத்தின் கீழே புகாரி இமாம் வந்து ஒரு செய்தியை கொண்டு வராரு. இதில் அன்சாரிக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு, இதில் என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு, இதனால் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, சட்டம் என்ன, இது எதன் அடிப்படையில் புகாரி இமாம் இந்த ஹதீஸை பதிந்தார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யணும், மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க தெளிவுபடுத்தணும். அதாவது அம்ர் இப்னு மைமூன் அவங்க அறிவிக்கிறாங்க, அறியாமை காலத்தில் விபச்சாரம் புரிந்த பெண் குரங்கு ஒன்றை பல குரங்குகள் பல சூழ்ந்து கொண்டு கல்லெறிந்து தண்டிப்பதை கண்டேன், நானும் அவற்றோடு சேர்ந்து கல்லெறிந்தேனுங்கிறாரு. அதாவது இப்போ குரங்கு விபச்சாரம் செய்யுது அப்படின்னு சொல்றது வந்து அது எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறதையும், அதுக்கு வந்து குரங்குகள்லாம் சேர்ந்து கல்லெறிகிறது எந்த அளவுக்கு சரியானது என்பதையும், நானும் சேர்ந்து கல்லெறிந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு சரியானது என்பதையும், இதை புகாரி இமாமும் அன்சாரிகளின் சிறப்புங்கிற பாடத்தின் கீழே எதுக்கு கொண்டு வந்தாங்க, இதில் அன்சாரிகளுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது, ரெண்டாவது இந்த செய்தியை வச்சு சொல்லக்கூடிய சட்டம் என்ன, இந்த செய்தியை வச்சு சொல்லக்கூடிய கருத்து என்ன, இது ஹதீஸ்ல ரசூல்லா இல்லை ஆனால் சனதோட போட்டிருக்காரா இல்லையா, இந்த சனது எதுக்கு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும், அந்த புகாரி இமாம் எதுக்கு போட்டாங்கிறத இந்த புகாரி ஃபிர்தௌசி அவங்க என்ன செய்யணும், தெளிவுபடுத்தி நமக்கு என்ன செய்யணும், விளக்கம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இன்னும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, எந்த ஒரு சஹாபி அல்லாஹ்வின் வசனத்தை எடுத்து சொல்லப்பட்டும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று ஒதுக்கினார், ஆதாரத்தோடு பதியவும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க. நம்ம முஸ்லீமில் வரக்கூடிய 601வது ஒரு செய்தியை போட்டிருக்கிறோம். அந்த செய்தியில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதனுடைய விளக்கம் நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் நானும் ஒரு வகைக்கு சொல்லிக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, நான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்களிடத்துல வந்து அபு மூசா அல்-அஸ்ஸரி ஆகியோருடன் அமர்ந்திருந்தேன். அப்போது அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களிடம், அதாவது அபு அப்துல் ரஹ்மான், இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க இன்னொரு பேர் அபு அப்துல் ரஹ்மான், பெருந்தொடக்கு ஏற்பட்டு குளியல் கடமையாகிவிட்ட ஒருவருக்கு 1 மாதம் வரை தண்ணீர் கிடைக்காவிட்டால் அவர் எவ்வாறு தொழுவார்? இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்கன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பெருந்தொடக்கு ஏற்பட்டு தண்ணி கிடைக்கவில்லை என்றால் 1 மாதம் ஆனாலும் என்ன செய்யக்கூடாது, அவர் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்று கேட்டார். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள், 1 மாத காலம் தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் சரி அவர் தயமம் செய்ய மாட்டார், அவர் தொழவும் மாட்டார் என்று கூறினார். அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுடைய கருத்து பின்னாடி அவங்க சொல்லிடுறாங்க, 1 மாதம் ஆனாலும் பெருந்துடக்கு இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அவர் குளிக்கவும் மாட்டாரு, தொழுகவும் மாட்டாரு அப்படிங்கிற சொல்லிடுறாங்க. உடனே அபு மூசா அல்-அஸ்ஸரி அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியானால் அல் மாயிதா அத்தியாயத்தில் வரக்கூடிய உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணில் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த 5.6, அதாவது இந்த பெருந்துடக்கு சம்பந்தமாகத்தான் வருது. தொழுகை சம்பந்தமாக, தொழுகையை நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் அப்படிங்கிற சம்பந்தமாகத்தான் சூரத்துல் மாயிதாவில் 6வது வசனம் வரும். அதில் வந்து ஒளி செய்து கொள்ளுங்கள், குளிப்பு கடமையாக இருந்தால் குளித்துக் கொள்ளுங்கள், அதாவது நீங்க மலஜலம் கழித்து விட்டு உங்கள் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்கிற அந்த வசனம். இந்த வசனத்தை என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள், இந்த வசனத்தை முன்னிட்டு மக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுமானால் தண்ணீர் அவர்களுக்கு குளிராக தெரிந்தால் கூட மண்ணில் தயமம் செய்து கொள்ள பார்ப்பார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் வந்து தண்ணீர் கிடைக்காட்டா தயமம் செய்ய சொல்லுது, தண்ணீர் பயன்படுத்த முடியாட்டாலும் தயமம் செய்ய சொல்லி மார்க்கத்தில் இருக்கிறது. தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தயமம் செய்து கொள்ளலாம் என்பது மார்க்க சட்டம். இவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இது வந்து அனுமதி கொடுத்துட்டோம்டா, நீங்க தயமம் செய்து கொள்ளுங்கன்னு நம்ம அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். இவங்க சொல்றாங்க நம்ம அனுமதி கொடுத்து விட்டோம், ஏன்னா லேசாக குளிராக தெரிந்தால் கூட தயமம் செய்து கொள்ள பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அபு மூசா அல்-அஸ்ஸரி திரும்ப என்ன செய்யறாங்க, குறுக்கு கேள்வி கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் அம்மார் பின் யாசிர் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் சொன்ன பின்வரும் செய்தியை நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்டார்கள்.
அம்மார் ரலியல்லாஹு அவங்க கூறுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு தேவை நிமித்தம் படைப்பிரிவு ஒன்றில் அனுப்பி வைத்தார்கள். அப்பயணத்தின் போது எனக்கு பெருந்துறக்கு ஏற்பட்டு குளிப்பு கடமையாகிவிட்டது. அப்போது எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆகவே நான் குளியலுக்கு தயமம் செய்வதற்கு பிரயாணிகள் புரள்வதை போன்று மண்ணில் புரண்டேன். பிறகு ஊர் திரும்பியதும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்ததை சொன்னேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய கரங்களால் இப்படி செய்திருந்தால் போதுமே என்று கூறிவிட்டு தம் கரங்களால் பூமியில் ஒரு அடி அடித்து பின்னர் தமது இடது கரத்தால் வலது கரத்தையும் இரு புறங்கையையும் முகத்தையும் தடவினார்கள். அப்படி இந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு இந்த சம்பவத்தை சொன்னதுக்கு அப்புறம் இதுல 2 பேர் பங்கு பெறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களும் அதாவது அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரும் பங்கு பெறாங்க. உமர் ரலியல்லாஹு குளிச்சுட்டு தொழுவோன்னு இருந்துட்டாங்க. அம்மார் ரலியல்லாஹு மண்ணில் புரண்டு தொழுகிறாங்க. அம்மார் ரலியல்லாஹுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து மண்ணை தொட்டு தயமம் செஞ்சா போதுமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை வந்து நினைவூட்டுறாங்க. யாருக்கு நினைவூட்டுறா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு நினைவூட்டுறாங்க. யாரு? அபூ மூஸா அல்-அஷ்அரி நினைவூட்டுறாங்க. அப்படி நினைவூட்ட நேரத்திலே அதை மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மனநிறைவு ஏற்படவில்லை என்பதை தாங்கள் அறியவில்லையா? அப்ப உமர் ரலியல்லாஹு மனநிறைவு அடையணுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்துல மனநிறைவு அடையணுமா? அப்ப இதுல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லப்படும் போது கூட இதை நம்ம அனுமதி கொடுத்துட்டோம்டா அவங்க என்ன செய்வாங்க? தண்ணி லேச குளிரா இருந்தா கூட தயமம் செஞ்சிருவாங்க. அது நமக்கு என்னத்துக்கு கேட்கிறேன். இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு சஹாபி, குர்ஆனை இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது முக்கியமான ஒரு சஹாபி இப்படி சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப இவங்க வழியாக வரக்கூடிய செய்திகளை நீங்க ஏற்பீங்களா மறுப்பீங்களா? எவ்வளவு நம்பகமான ஆளு, சிறந்தவர்கள் தான் இவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே. அது அம்மார் ரலியல்லாஹு விஷயமா வரக்கூடிய உமர் ரலியல்லாஹு மறுத்து இருக்கிறாங்களே. அபூ மூஸா அல்-அஷ்அரி இத்தனை ஆதாரங்களை சொல்றாங்க. நீ 1 மாச காலம் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அதை என்ன செய்யக்கூடாது? குளிக்கவும் கூடாது, தயமம் செய்யக்கூடாதுன்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்ப இந்த வசனங்கள் அவர்கள் தெரியாம இருந்த மாதிரி போகுது. குர்ஆனை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் இவர்களை பத்தி சொல்றாங்க, இப்னு மஸ்ஊதை பத்தி. ஆனா அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த குர்ஆனுடைய வசனத்தை என்னது அதை கொஞ்சம் கூட கவனிக்காம என்ன செய்யறாங்கன்னா 1 மாசம் ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? குளிக்கக்கூடாது, 1 மாசம் ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? தயமம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு வாதத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வைத்திருக்கிறார்களே. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இவர்கள் வழியாக வரக்கூடிய செய்திகள் அனைத்து நீங்கள் ஏற்பீர்களா மறுப்பீர்களா? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள்? நீங்க நம்பகமான அறிவிப்பாளர், இவர்களை காட்டி ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் வேற யாரை கொண்டு வர முடியும்? அந்த விஷயத்துல அவர்கள் தவறு செய்து விட்டார்கள். அது அந்த தவறு அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல தனியா வராது. அது என்னது? அவங்க ஏதோ ஒரு மக்கள் வந்து ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க, தண்ணீரை பயன்படுத்த மாட்டாங்க, தயமம் செய்யறவர்கள் ஆர்வம் காட்டி ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சொன்ன விஷயத்திலிருந்து இவர்களை கொண்டு நீங்க வேற எந்த சட்டம் எடுக்க மாட்டீர்களா? இவர்கள் வழியாக வரக்கூடிய எந்த ஒரு அறிவிப்பை நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். இதுக்கு தெளிவாக பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல மௌலவி புகாரி ஃபிர்தௌசி அவங்க வந்து இன்னும் ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. ஆனா கேள்வி நம்ம சொன்னதின் அடிப்படையில் அந்த கேள்வியை துவக்கல, அவங்களா தோத்துருக்கிறாங்க. என்ன தோத்துருக்கிறாங்கடா, இந்த சஹாபி இஸ்ஸத்துக்கு அள்ளிவிட்டார், அவர் வழியாக வந்த எந்தெந்த செய்திகளை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதை முழுமையாக பதிவு செய்யவும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது நம்ம சொன்னது என்ன அப்படி சொன்னோம்னா, ஒரு சஹாபி வந்து ஹதீஸில் அதிகமா என்ன செய்யறாரு? அறிவிக்கிறாரு. இப்படி அதிகமா அறிவிக்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு சொல்றாரு அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன செய்யறாங்க? அள்ளி விடுவது போன்று அவர் இஷ்டத்துக்கு சொல்றாரு என்று சொல்லி மக்கள் பேசிக்கொண்டார்கள். அப்ப அப்படி பேசிக்கொண்டார்களே. ஆனால் இது வந்து ஹதீஸ் கலையில இப்படி அவர் இஷ்டத்துக்கு சொல்றாருங்கிற மாதிரி சொன்னாங்கன்ற ஒரு அறிஞர் சொன்னாங்கன்னா அந்த ஹதீஸை வந்து என்ன செய்வாங்க? இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லிடுவாங்களே. ஆனா ஹதீஸுகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறத அவர் வழியாக வரக்கூடிய ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? வச்சிருந்தோம். அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இவர் வந்து புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்களே அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ஏராளமான நபிமொழிகளை அறிவிக்கிறார்களே என்று மக்கள் என்னை குறை கூறும் தோணியில் பேசிக் கொள்கிறார்கள். அதாவது என்ன குறை கூறுற தோணியில என்ன செய்யறாங்க? அபூ ஹுரைரா அக்ஸர் மின் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அவர் வாக்குக்கு சொல்றாரு, ஹதீஸை சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்றா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்து தொடர்ச்சியா என்ன செய்யறாரு? ஹதீஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருபோதும் சொன்னதில்லை அப்படிங்கிற செய்தியும் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது தேவைப்பட்டா போட்டுக்கிறோம். இப்ப வந்து பிராக்கெட் போட்டிருக்க, என்னை குறை கூறும் தோணியில் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்விடம் இதற்கென்ன குறித்த வேலை ஒன்று உண்டு. மேலும் அவர்கள் யாரு? முஹாஜிர்களும் அன்சாரிகளுக்கும் என்ன நேர்ந்து விட்டது? அபூ ஹுரைரா நபிமொழிகளை அறிவிப்பதை போல் அவர்கள் அறிவிப்பதில்லையே. அதாவது முஹாஜிர்கள் அந்த மாதிரி அபூ ஹுரைரா அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கல, ஆரம்பகால சஹாபாக்கள் இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் அறிவிக்கல, அன்சாரிகள் அறிவிக்கல. அபூ ஹுரைரா அவங்க வந்து இப்ப இந்த கைபர் போர் பக்கத்து நெருக்கத்துல தான் இஸ்லாத்துக்கு வராங்க. அபூ ஹுரைரா இப்படி செய்திகளை அறிவிக்கிறாங்களே என்று என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அதுக்கு வந்து என் முஹாஜிர் சகோதரர்கள் கடைவீதிகளில் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். என் அன்சாரி சகோதரர்களோ தங்கள் சொத்துக்களை பராமரிக்கும் வேலையில் விவசாய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் நானும் என் வயிற்றை நிரப்பும் வருவாய் போதும் என்ற திருப்தியுடன் மேற்கொண்டு வருவாய் எதுவும் தேடாமல் அல்லாஹ்வின் தூதருடனே எப்போதும் என்ன செஞ்சேன்? இருப்பதை வழக்கமாக கொண்ட ஏழை மனிதனாக இருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய நிழலாகவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருந்தாங்க. 4 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாலும் 4 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட தான் இருந்தாங்க.
மற்ற வேலை வெட்டிகளுக்கு போறது, அங்கங்க போறது, குடும்பம் குட்டி அப்படியெல்லாம் இல்லாம ரசூலுல்லாஹ்வோட சின்ன தோழராக இருந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. இந்த சம்பவம் அவங்க விளக்குறாங்க. அப்புறம் குர்ஆன்ல அந்த 2 வசனம் மட்டும் இல்லை என்றால் நான் இந்த ஒரு செய்தியும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற செய்தியை என்ன செய்றாங்க சொல்றாங்க. அந்த அன்னைக்கு இருந்த மக்களுங்கிறது யாரு? அபூ ஹுரைரா காலத்தில் இருந்த மக்களுங்கிறது யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பத்தி என்ன செய்றாங்க? அவர் வாட்டுக்கு ஹதீஸ் சொல்றாரு. அந்த மாதிரி அன்சாரிகள் யாரும் சொல்லலையே, முஹாஜிர்கள் யாரும் சொல்லலையே, இப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னது யாரு? யாருன்னு நமக்கு தெரியல. தெரியாட்டாலும் அவர் சஹாபாக்கள் தானே, அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தியை நம்ம ஏற்றுத்தானே கொள்றோம் என்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமா இந்த விமர்சனங்கள் வருது. அவங்க அதை சட்ட பண்ணல, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். அது மாதிரி குர்ஆன்ல 2 வசனங்கள் இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கம் என்னது தெளிவானதுக்கு பின்னாடி யார் மறைக்கிறார்களோ அவருடைய அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குதுன்னு அல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற விரும்பல. அதனாலதான் நான் சொல்றேன், மக்கள் என்ன குறை கூறினாலும் பிரச்சனை. குறை கூறின மக்கள் யாருன்னா சஹாபாக்கள். அதை முதல்ல என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், மௌலவி புகாரி ஃபிர்தௌஸிக்கு நம்ம கொண்டு வரோம். இது ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் நல்லவராக இருக்கக்கூடியவர் அவர் இவர்தான் இதை சொல்லியிருப்பார் என்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வருவேன். நல்லவராக இருக்கக்கூடியவர் அவர் இவர்தான் இதை சொல்லியிருப்பார் என்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வருவேன். தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இது சரியான செய்தியா இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சகோதரர் முஹைக்கான் அவர்கள் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன கேள்வி கேட்டோம் மேல, அவங்க பேசிய ஆடியில இருந்து நம்ம என்ன கேள்வி கேட்டோம். அந்த ஆடி கட் பண்ணி நம்ம போடுறோம். என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மை அறிஞர்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள், அவங்க கருத்தையெல்லாம் பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க, அறிவிப்பாளர் மட்டும் சரி கண்டு பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப கருத்தை ஹதீஸ் கலை அறிஞர்கள் கவனிக்கவில்லை என்ற வாசகம் ஹதீஸ் கலை விதிகள் எங்கே இருக்கிறது? ஹதீஸ் கலையில கருத்தை கவனித்த விதிகள் தான் இருக்கு, கவனிக்கவில்லை என்கிற வாசகம் எங்க இருக்குது? அதை தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதை அவர் பதில் வைக்கணும். ஹதீஸ் கலை இமாம்கள் கருத்தெல்லாம் கவனிக்காம தான் பதிவு பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த விதியை காட்டுங்க. நீங்க இந்த ஹதீஸை கொண்டு போடுறீங்களா, இதுல இமாம் புகாரி அந்த குரங்கு பிரச்சார செய்தி எதுக்கு பதிவு பண்ணாங்க என்பது இமாமுடைய கிதாபில் உள்ள விஷயத்தை பார்த்தாலே புரியும். அது நம்ம 2வது பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அது இங்க தலைப்புல வராது. நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பெரும்பான்மையான ஹதீஸ் துறை அறிஞர்கள் அவங்க என்ன செய்வாங்க, கருத்துக்களை கவனிக்காம அறிவிப்பாளர் மட்டும் சரிகண்டு பதிவு பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிலைப்பாடுல தான் அவங்க அடிக்கடி இருந்தாங்க என்பதற்கு ஹதீஸ் கலை விதியை காட்டுங்கிறாங்க. ஹதீஸ் கலை விதி அப்படித்தாங்க இருக்குது என்பதை போல தான் நீங்க பேசுறீங்க. இல்லைன்னா ஹதீஸ் கலை விதியை சொல்லுங்க, ஹதீஸ் கலை விதி அப்படி இல்லைங்க, இந்த பதிவு பண்ண செய்தியை தான் சொல்றேன்னு சொன்னோம்னா அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்க மாட்டோம். சரிங்களா? ஹதீஸ் கலை விதியை அவங்க கருத்தை கவனிக்காம தான் பதிவு பண்ணாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அதுக்காக நம்ம கேட்குறோம். சரிங்களா? அந்த இது இருந்தால் எடுத்து போடுங்க, இல்லாட்டி நான் அது சொல்லுங்க நேரடியாக செய்தியை தான் சொன்னேன்னா அந்த செய்தியை நம்ம இப்போ பேச வேணாம், பின்னால் நம்ம பேசிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக பெரும்பாலான ஹதீஸ் துறை அறிஞர்கள், ஹதீஸ் தொகுத்து அறிஞர்கள் அதனுடைய ஹதீஸினுடைய அந்த வாசக அமைப்பை பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. பார்க்கல. பெரும்பாலும் என்ன செய்யல, அதனுடைய செய்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத கவனிக்காம வரக்கூடிய ரூட் சரியா இருக்குதா அப்படிங்கிற அடிப்படையிலையும் சில செய்திகளை பதிஞ்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சகோதரர் முஹைக்கான் அவர்கள் சஹாபி வசனம் எடுத்து சொல்லப்பட்ட பின்னால அந்த வசனம் சரிப்பட்டு வராது என்று சொன்னதை போல சொல்றாரு. சஹாபியின் மீது அவதூறாக சொல்றாரு. நம்ம அதுக்கு ஆதாரத்தை கேட்டோம்னா ஆதாரத்தை போட்டிருக்காரு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தயமம் அதாவது குளிராக இருந்தா சிரமமா இருந்தா தயமம் செய்து கொள்ளலாம் என்ற வசனம் வந்ததை சொல்லி காட்டும் பொழுது இதை மக்களுக்கு சொன்னோம்னா மக்கள் லேசாக குளிராக இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க தயமம் செஞ்சுட்டு போயிடுவாங்க, அவங்க ஒழு செய்ய மாட்டாங்க, தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? மக்கள் பொடுபோக்கா எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நஸ்லா சொல்றாங்க ஹதீஸ்ல, குளிரான சமயத்துல யார் முழுமையாக ஒழு செய்து வருவாரோ அவருக்கு சோனம் என்று ஹதீஸ் வருது. அதுக்கு தனி சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சிறப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை மக்களுக்கு திறந்து விட்டோம்னா இவங்க என்ன செய்வாங்க, வசனத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவங்க தவறாக அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. லேசா வசனம் என்ன சொல்லுது, குடும்ப தக்க காரணம் இருந்தால் தான் என்ன செய்யணும், தயமம் செய்யணும், இதை மார்க்க சொல்லுது. அப்படி இல்லாம மக்கள் பொடுபோக்கம் ஆயிடுவாங்க என்பதற்காகத்தான் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை அவங்க சொல்ல வேணா சொல்றாங்க. தவிர இது ஏதோ சரிப்பட்டு வராது, நடைமுறைக்கு சாத்தியப்படாது என்று அவங்க சொன்னது மாதிரி சஹாபின் மீது அபாடத்தை சுமத்தி வர்றது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம். அது கவனித்து என்ன செய்யுங்க, பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இல்லை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்விக்கு முறையான ஆதாரத்தை வைக்கல. இல்லை அல்பானி இமாம் மறுத்த செய்தியை போடுங்க. புகார்ல இருந்து இமாம் அல்பானி ஒட்டுமொத்தமாக அந்த ஹதீஸை மறுத்துட்டாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குன்னா அந்த புகாரில் பல அறிவிப்பில் வரும், அவர் எல்லா அறிவிப்பையும் மறுத்துட்டாரு. உங்களை மாதிரி நீங்கள் எப்படி மறுக்கிறீங்க, கரிஞ்சீரகமா அல்லது சூனியமா, அது பல அறிவிப்பில் வந்தாலும் எல்லா அறிவிப்பையும் டோட்டலாக மறுத்துட்டீங்க. அது மாதிரி அவங்க இமாம் மறுத்தாங்களா, அந்த செய்தி இல்லைன்னு சொன்னாங்களா, டோட்டலாக மறுத்துட்டாங்களா என்ற எடுத்து போடணும். நீங்கள் போட்டால் தான் நம்ம கண்டிப்பாக எடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹதீஸ் கலை இமாம்கள் கருத்தை கவனிக்காமல் அறிவிப்பாளர் மட்டும் பார்த்துட்டு
அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பொதுவாக ஹதீஸ்கள் இமாம்கள் மேலே தான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவதூறு தூக்கி எறிகிறீங்க. நான் அதை கட் பண்ணி போட்டுருக்கிறேன். அப்போ ஹதீஸ்களை விதியில் அப்படி தான் இருக்குது, அடிப்படை மட்டும் பார்த்தா போதும் என்று தான் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அது என்ன செய்யணும், நீங்கள் வந்து அதை எடுத்து காட்டணும். அது உங்களுக்கு கடமை. இல்லைன்னு சொன்னோம்னா வந்து நீங்களா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மறுக்கக்கூடிய ஹதீஸ் வந்து ஹதீஸ் கலைக்கு உட்பட்டதல்ல, நீங்களா புதிதாக உருவாக்கி கொண்ட விதி என்று வந்துடும். சரிங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க பற்றி நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் திருப்பி விடுறீங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லை. சரிங்களா? அவங்க சொன்னது வேற, நீங்கள் அவங்க மீது குர்ஆன் வசனத்தையே அவங்க சரிப்பட்டு வராது, நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு சொன்ன மாதிரி அவதூறு பரப்புறீங்க. அதை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்க. சஹாபியின் மீது அவதூறு பரப்பாதீங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி கொண்டு வர்றீங்க. என்ன சொல்றீங்க, நீங்கள் அதில் அடிச்சு விட்டாரு சஹாபி, அப்போ அவர்கிட்ட இருந்து மற்ற செய்தி ஏற்றுப்போமா இல்லையா அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் அதை கொண்டு வர்றீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அடிச்சு விட்டாங்களா, அது யார் சொன்னா? அந்த மக்கள் சந்தேகப்பட்டாங்க, அவர் அதிகமாக அறிவிக்கிறாரே கொஞ்ச நாளில் சந்தேகப்பட்டாங்க. அந்த சந்தேகத்துக்கு பதிலாக அவங்களே சொல்கிறாங்க, நான் அதிகமாக அறிவிக்க காரணம் என்னன்னா ரசூலுல்லாஹ் எனக்கு துவா செஞ்சாங்க மறதி ஏற்படக்கூடாதுன்னு துவா செஞ்சது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான் எல்லா சபையிலும் கலந்து கொள்வேன், மற்றவங்கள வியாபாரத்துக்கு போயிடுவாங்க என்று அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொல்லப்பட்டு அவங்க மேலே மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு அதாவது நிரூபணமாகவில்லை. அதை அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. எந்த இமாம்கள் வந்து அபூ ஹுரைரா அடிச்சு விட்டாருன்னு ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க மீது மக்கள் சந்தேகப்பட்டாங்க, ஆனால் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. அதை கூட என்ன பண்ணுறீங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அடிச்சு விட்டாங்க மாதிரி சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய சஹாபியின் மீது உங்களுடைய கருத்தை சரி கட்டுவதற்கு எவ்வளோ சஹாபியின் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்துறீங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்ல, இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் தான் நேர்வழிப்படுத்தணும். அப்போ அந்த சஹாபியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த செய்தி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? அடிச்சு விட்ட செய்தியை அடிச்சு விட்டாரா, இட்டு கட்டி விட்டார். இப்போ இட்டு கட்டி சொன்ன நபருடைய செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஹதீஸ் கலையில். இதெல்லாம் பொதுவான விதி. அப்போ நீங்கள் அதை செய்தி ஏற்றுக்கொள்றீங்க. உங்கள் பார்வையில் அடிச்சு விட்டு போயிருக்காரு அபூ ஹுரைரா. அப்போ அவருடைய செய்தி நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதானே எதுவுமே. அப்போ ஏன் அவர் செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க? என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க? சஹாபியின் மீது என்ன பேசுகிறேன்னு பார்த்து பேசுங்க. சரியா? அடுத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் என்ன செய்யலை, உங்களுக்கு சாதகமாக ஹதீஸ்கள் விதியோ அல்லது உங்களை போல தான் இமாம்கள் மறுத்தாங்கன்ற எதையுமே நீங்கள் காட்டலை. ஒன்று காட்டுவீங்க. என்ன அப்படின்னா வந்து இப்னு உஸைம் ரஹிமஹுல்லாஹ் இதை காட்டுறீங்க. அதில் மேலே நீங்கள் கட் பண்ணி போட்ட ஆடியிலே பதில் இருக்குது. இப்னு உஸைம் ரஹிமஹுல்லாஹ் வந்து தமீமுத் தாரி உடைய அந்த செய்தி மட்டும் தான் மறுத்தாங்க. அது மற்ற செய்திக்கு முரணா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அது அவங்களுடைய ஆய்வு பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க ஹதீஸ் மறுப்பாளர் ரெண்டு ஒரேடியாக முத்திரை குத்த மாட்டோம். ஏன் சொன்னோம்னா வந்து அவங்க உங்களை மாதிரி கிடையாதுன்னா என்ன, அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சப்ஜெக்டே இல்லைன்னு மறுக்கலை. இப்போ நீங்கள் மறுத்தீங்கன்னா சூரியமே இல்லம்பிங்க, ஹதீஸில் அதுக்கு சப்ஜெக்டே இல்லம்பிங்க, கண்ணர் செய்தியே இல்லம்பிங்க. அப்படி அவங்க மறுக்கலை. தஜ்ஜால் பற்றி அவருடைய செய்தியெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. தஜ்ஜாலுடைய அதிகப்படியான விளக்கமாக வரக்கூடிய இந்த கடலுக்கு போனோம், அங்கே ஒரு மனுஷனை பார்த்தோம், அது மிருகத்தை பார்த்தங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு விகாரமாக சொல்லுவாங்க. அந்த 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 மிருகத்தை சொல்லி வர்ணிப்பாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதை மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஏனைய செய்திக்கு, ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பற்றி வர்ணித்த ஏனைய செய்திக்கு முரணா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து சொல்லி போட்டு என்ன சொல்லலை, என்னை போல இந்த ஹதீஸை யாராவது வந்து மறுக்கிறனா நீங்கள் என்ன வழிகேடர்கள், முஷ்ரிக்கீன்கள் என்று அவங்க உங்களை போல சொல்லலை. என்ன சொல்லப்போ நான் வந்து இது மாதிரி மறுக்கப்பட வேண்டிய செய்தி நிறையா இருக்குது, குர்ஆனுக்கு முரணான உள்ள செய்தி நிறையா இருக்குது, இன்னும் மறுக்கப்பட வேண்டியது இருக்கலாம் என்று ஹதீஸ் மறுப்பை திறந்து விடலை. அப்படின்னா இல்லாத வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னா அவங்கள ஆய்வு பிழைன்னு தான் சொல்லுவோம். ஆய்வில் பிழை விட்டாங்க, தவறாக அந்த ஹதீஸை மறுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர அவங்க ஹதீஸ் மறுப்பாளர் அதே போல் ஹதீஸ் முழுக்க ஹதீஸை மறுப்பதை திறந்து விட்டாரு, இன்னும் ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டி இருக்குது, இன்னும் அறிவியல் வளர்ச்சிலாம் வந்தோம்னா இன்னும் கண்டுபிடிப்பு வரும்பொழுது இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு தக்க அதுக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸ் தான் மறுக்கப்படலாம் என்று என்ன செய்யலாம், அவங்க திறந்து விடலை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவர்களும் நீங்களும் சமமாவீங்க? நீங்கள் அவங்களுக்கு ஏணி வச்சு எட்டாது. அப்போ சம்மந்தப்பட்ட என்ன செய்யறீங்க, இதை வந்து நீங்கள் உங்கள் சாதகமாக எப்போதுக்கு எந்த முகாந்திரம் இல்லை. அப்போ வந்து ஹதீஸ் கலையிலையோ சஹாபாக்களுடைய நடைமுறைகளையோ எதனையும் பார்த்தாலும் அவங்க வந்து உங்களை மாதிரி ஹதீஸை மறுக்கலை. நீங்கள் மறுத்தது எல்லாரும் பாதுகாத்து ஹதீஸாக ஏற்றுக்கொண்டு அறிவிப்பாளர் சரியாக இருந்து கருத்து சரியாக கவனிக்கப்பட்டு இது வரைக்கும் மார்க்கமாக இருந்த அந்த செய்தி என்ன பண்ணுறீங்க, புதுசாக வந்து மறுக்கிறீங்க. சரிங்களா? அறிவிப்பாளர் சரிகாணப்படும் வரைக்கும் தான் ஹதீஸ்கள் பெண்டிங்கில் இருந்தது. அறிவிப்பாளர் வரிசைகள்லாம் சரிகாணப்பட்ட பின்னால் 1000 வருஷத்துக்கு நெருக்கமாக மார்க்கம் வந்து பாதுகாக்கப்பட்டு விட்டது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ புதுசாக வந்து மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை என்பதை போல் ஹதீஸை மறுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மார்க்கத்தின் பாதத்தன்மை கேள்விக்குத்தாகுது. சரிங்களா? அப்போ அந்த இமாம்கள்ட்ட இருந்து நீங்கள் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? இவ்வளவு தெளிவாக இட்டுக்கட்டப்பட்ட உங்கள் பார்வையில் இட்டுக்கட்டப்பட்ட குர்ஆனுக்கு முரணாக உள்ள அந்த செய்தியை பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ குர்ஆனுக்கு முரண் இல்லாமையும் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ அதையும் தான் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து எப்படி நீங்கள் செய்தி ஏற்றுக்கொள்வீங்க? அதுக்கு பதில் வைங்க. பதில் வைக்கலே நீங்கள். சரிங்களா?
அப்போ அதுக்கு பதில் வைக்காம என்ன பண்ணுறீங்க? சம்மந்தம் இல்லாமல் இப்படி அங்கங்கே தாவி சஹாபியின் மீது அவதூறு சொல்லி கூட நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க. மக்கள் பார்த்து புரிந்து கொள்வாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஹதீஸை மறுக்கிறது முறையான இமாம்கள் பயன்படுத்திய முறையான விதிக்குட்பட்ட அல்ல. மாறாக என்ன பண்ணுறீங்க? நீங்கள் புதுசாக கருத்தை தவறாக விளங்கி பாதுகாக்கப்பட்ட ஹதீஸில் வந்து களங்கத்தை ஏற்படுத்துறீங்க. மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மையில் களங்கத்தை ஏற்படுத்துறீங்க என்பது தெளிவாகிவிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? கேட்ட கேள்விக்கு பதில் வைக்காவிட்டால் நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உங்கள் மீது நிரூபணமாகிவிடும். நான் நீங்கள் பதில் வைத்த பின்னால் நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.